ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. மினி விளாக் கிடையாது, லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அ நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்டின்னா, காரைக்குடியில சிஸ்டர் வீட்ல இருக்கோம். அ என்னோட சிஸ்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கும், பர்த்டேவும். ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு வந்திருக்கோம். இதுதான் என்னோட சிஸ்டர் சங்கீதா. பக்கத்துல நிக்கிறது அவங்க வீட்டுக்காரவங்க. முகி தான் நடுவுல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். முகி வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, முகியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மச்சான் வரும்பொழுது தான் சங்கீதாவ பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லி மேரேஜ் பண்ணுனாங்க. அது அந்த ஒரு இது கனெக்டிங் வந்து எப்போவுமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சங்கீதாவும் மச்சானும் வந்து முகிக்கு தான் குடுப்பாங்க. என்னன்னு தெரியல. முகின்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் சங்கீதாவுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து ரெட்டையாளத்தில வந்து முகிய வந்து அ செல்லம் தான். சங்கீதா தான் பார்த்துக்கிட்டாலே தூக்கி வச்சுக்குவா. அதுலேருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்பவே பாசமா இருப்பாங்க. எதுக்குமே விட்டு குடுக்க மாட்டா. எல்லாத்துக்கும் வந்துருவா. ஸோ அதே அளவுக்கு மச்சானும் சரி. ஸோ எல்லாமே எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அடுத்த நாள் வந்துட்டு சங்கீதாவோட பர்த்டே. ஸோ அது எல்லாம் வந்து சேர்த்து 2வது நாள் பர்த்டே அன்னைக்குன்னு செலிப்ரேட் பண்ணுறோம் கேக்கோட. ஆமா. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும், பக்கத்துல ஒரு குட்டி கேக்கும். கேக்கு வெட்டுனதுமே சங்கீதாவோட தம்பி என்ன பண்ணிட்டாப்லன்னா, அந்த பேப்பர் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா? அத டக்குன்னு வெடிச்சிட்டாப்ல. அப்பவே சொன்னாங்க என் வீட்டுக்காரரு, "இது வேணாம் மச்சான், அ கேக்லலாம் விழும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கேட்கல. அவருக்கு ஒரு ஆசை அக்காவுக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு. அவர் அத வந்து வெடிக்கவும் பார்த்தா, கேக்கு மேல எல்லாத்துலயுமேலேயும் அந்த பேப்பர் விழுந்துருச்சுங்க. அது ரொம்ப மைன்யூட்டா குட்டி குட்டி பேப்பரா இருக்கு. ஸோ, அதனால அத பொறுக்கி எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆயிருச்சு. கம்ப்ளீட்டா சுத்தமா எடுக்க முடியல. அ கீழலாம். கேக்ல மட்டும் நல்லா கிளீனா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் வந்து கேக் வெட்டுனாங்க. பாருங்க என்னோட மகள் எவ்வளோ சமத்தா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும், அவங்க அப்பாவுக்கும் கேக் வெட்டுறாங்கன்னு. ஆனா கேக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற விஷயம். இருந்தாலும் கரெக்ட்டா கேட்கவும் கரெக்ட்டா அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரர் ஊட்டுனாங்க. அதுக்கப்புறம் நான், அப்புறம் சங்கீதா அப்பா, அம்மா, அப்புறம் மாதவ் மச்சான். ஸோ எல்லாருமே நெறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணோங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கெட் டுகெதர் மாரி. ஆமா. ஸோ ஃபேமிலி எல்லாமேயும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமேயும் எல்லாரும் மிங்கிளா இருந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பொதுவா எனக்கும் சங்கீதாவுக்குமே ஒரு கனெக்டிங் இருக்குங்க. ஆமா. நாங்க ரெட்டையாளத்தில இருக்கும்பொழுது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கீதா தான். அதனால அப்பலேருந்தே அந்த கனெக்டிங் ஆயி இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது? கூட தான் பொறக்கல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பாசம். எனக்கு வந்து அக்கா, தங்கச்சி இல்ல. என்னோட பெரியம்மா மக இருக்கா. அவ ரொம்ப பாசமா இருப்பா. நான் அதே மாரி வந்துட்டு என்னுடைய தங்கச்சியா வந்து இவ சங்கீதா இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு முகிய பிரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், முகி தான் பிரிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பேப்பர் பிரிக்க முடியல போல. அதுக்கப்புறம் அவ லேசா பிரிச்சு குடுத்து இவங்க பிரிச்சாங்க. எல்லாத்துலயுமே முகிய வந்து ஃபர்ஸ்ட்டு செய்ய வைக்கணும்னு நெனைப்பாங்க சங்கீதா. எப்படி சொல்றது? வார்த்தையால விவரிக்க முடியாது. அதெல்லாம் தானா வரணும் இல்லையா? நம்ம சொல்லிக் குடுத்தனால ஒருத்தவங்க மேல நம்ம அன்பு வைக்க முடியாது. நமக்கே தோணணும். அப்படின்னா தான் ஒருத்தவங்க மேல நம்ம அன்பு வைக்க முடியும். ஆமா. நல்லபடியா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோங்க. ஆமா. கல்யாண நாளைக்கு சிக்கன் பிரியாணி, ஆ சிக்கன் ஃப்ரை எல்லாம். அடுத்து வந்து பொறந்த நாள் அன்னைக்குன்னு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம் எல்லாமே. அதையும் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா, அடுத்த நாள் வந்துட்டு நாடகம் வந்து வேற ஒரு சைடு. ஆமா. பொன்னமராவதி சைடு. ஸோ, அதனால நாங்க கிளம்பிட்டோம். நெறைய பேரு கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. இதில வந்து முருகர் வந்து அழகா இருந்தாரு. அத வந்து முகி உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கிடந்தாங்க. ஏன்னா, சங்கீதா வீட்டுக்காரர் வந்துட்டு மிருதங்கம் நாடகத்தில வாசிப்பாங்க. அவங்ககிட்ட ஏதோ சொல்லவும் முகி வந்துட்டு தாளம் போடுறத பாருங்க. ஆமா. இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு இதுங்க. சங்கீதா வந்து மச்சானுக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுச்சு. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஒரு ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு கிஃப்ட்டு. ஆமா. அது வந்து யார் அப்டின்னா, மச்சானோட அம்மா. அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. மச்சான் சின்ன
சின்ன வயசுலேயே. அந்த ஃபோட்டோவ வந்து ஃப்ரேம் பண்ணி குடுக்கவும், ஃபோட்டோ பிரிக்கவுமே அவருக்கு வந்து கண்ணு கலங்கிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோல. ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாப்புல. அத பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டோம். ஏன்னா, இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த நாள்ல வந்து அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்களாம் வச்சு. ஸோ ஃபோட்டோ இல்லாதனால எப்புட்றா கும்பிடுறதுன்னு இருந்தாங்க. ஆனா, இவ வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சர்ப்ரைஸா ரெடி பண்ணி ஃபோட்டோவ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கு. அவர பார்க்கும் பொழுது. அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, எல்லாரும் சாமி கும்பிட்டு கேக்கு வெட்டி சாப்பிட்டுட்டு நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி ஊருக்கும் நல்லபடியா வந்துட்டோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.